மேக்ஸ நெனச்சாலே டென்ஷனா இருக்கா? ஈஸியா 8 மார்க் வாங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் எக்ஸர்சைஸ் 3.15ல இன்டைரக்ட் வேரியேஷன் தான். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் உங்க பப்ளிக் எக்ஸாம்ல வரும். இப்போ ஒரு பஸ் இருக்கு. அது சென்னை டூ வேலூர் வந்து 200 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க கான்ஸ்டன்ட். சென்னை டூ வேலூர் 200 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ அந்த பஸ் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போய் சேர்றதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். அதுவே அந்த பஸ் வந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம 2 ஹவர்ஸ்லயே போயிடலாம். அதே 200 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போச்சுன்னா நம்ம 1 ஹவர்லயே வேலூர் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்ம போய் சேர வேண்டிய டைம் கம்மியாகும். இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் வேரியேஷன். இப்போ y அண்ட் x வந்து நம்மளுக்கு டிவிஷன்ல இருக்கும். ஏன்னா y இன்க்ரீஸ் ஆனா x கம்மியாக போகுது. ஸோ y ஈக்குவல் டு k பை எக்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இங்க ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு k. இப்போ கேவை வந்து எப்பவுமே நம்ம டிரைவ் பண்ணிக்கணும். x இன்டூ y வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுக்குறாங்கன்னா அதோட கிராஃப் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலால தான் வரும். ஸோ இப்போ இந்த டேபிள்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ y ஈக்குவல் டு k பை எக்ஸ். அதான் நம்ம ஃபார்முலா. k ஈக்குவல் டு xy. அப்போ நம்ம k வந்து டிரைவ் பண்ணிக்கணும். 12 இன்டூ 1 6 இன்டூ 2 எல்லாமே வந்து 12 தான் வரும். ஸோ k வந்து 12. இப்போ y ஈக்குவல் டு 12 பை எக்ஸ். இப்போ ஸ்பீட் வந்து 2.4 கிலோமீட்டர் ஹவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் என்னது y ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2.4. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.